வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தானே லிங்க்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் யூ வாண்ட் டு கண்டினியூ இருக்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்ஷன் காமிக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கன்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்த ஒன்று இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. காம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 குரூப் 4 செலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30/1/2024 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 28/2/2024. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோவை சைனு ரெண்டுமே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அவங்க கொடுத்த சைஸில் வந்து நீங்கள் ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கணும். அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும். ஃபோட்டோ 50 KB இருக்கணும். 4.5 சென்டிமீட்டர் ஹைட்டும் 3.5 சென்டிமீட்டர் வித்தும் இருக்கணும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 20 KB இருக்கணும். அது எல்லாமே இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. புதுசாக நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1 டைம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் நீங்கள் 1 டைம் ரிஜிஸ்டர் பண்ணி 2-3 எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அவங்க வந்து டாக்குமெண்ட் வந்து எதுவுமே அப்லோடு பண்ண தேவையில்லை. எக்ஸ்ட்ரா நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் அப்லோடு பண்ண வேண்டியது இருக்கும். பாக்கி எதுவுமே நீங்கள் அப்லோடு பண்ண தேவையில்லை. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் அவங்க கேட்குற சைஸில் நீங்கள் கிராப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அப்படியே நம்ம கொடுத்து போயிடலாம். அப்படியே நம்ம கொடுத்துங்க. அப்படியே நம்ம கொடுத்துங்க. உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இதை வந்து ரெண்டையுமே கூட்ட சொல்லிக்கலாம். கூட்டி ஆன்சரை கொடுக்கணும். நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டு சப்மிட் அப்படி கிளிக் பண்ணுங்கள். கொடுத்துட்டு 2 பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணது எல்லாமே அதில் இருக்கும். எப்போ அப்ளை பண்ணது எல்லாமே இருக்கும், டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 விதமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதாவது போஸ்ட் ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்ச் ஒன்லி. இதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதா ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சஸ் இது ரெண்டுமே இல்லாமல் பாக்கி எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதா ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபார் ஆல் த போஸ்ட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹைட்டு ஜஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் எல்லாமே தேவைப்படுதும். அந்த எல்லாத்தையுமே நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த இதை செலக்ட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணுறது தேவையில்லை. நீங்கள் ஃபார் ஆல் த போஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஹைட்டு உங்கள் ஜஸ்ட்டு உடைய மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் அளந்துட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் நீங்கள் அப்ளை பண்ண வரணும். நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துக்கிறேன். அது வந்து போஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சஸ் எனக்கு தேவையில்லை. பாக்கி எல்லாமே எனக்கு தேவைப்படுறதுனால நான் ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஹேர் டு அப்ளை கொடுக்குறேன். இதை கொடுத்துறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தொடர்பு கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணும்போது திருப்பி நீங்கள் நோட்டிஃபிகேஷனை படிக்கிறதா படிச்சுக்கலாம். இந்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இந்த டிக் பாக்ஸை டிக் கொடுத்துட்டு சேவ் அண்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். சீஸ் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போங்க. அதோட டேட்டு எப்போ நீங்கள் எடுத்தீங்களோ அந்த டேட்டு நீங்கள் கொடுக்கணும். டேட்டை நீங்கள் கொடுத்துட்டு சேவ் ஃபோட்டோ கொடுங்க. அதுக்கடுத்து சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சர் நீங்கள் வந்து எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. சிக்னேச்சர் வந்துடும். சேவ் சிக்னேச்சர் கொடுத்துருங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நீங்கள் வந்து ஓடிஆர் சொல்லி இருக்கும். இது ஏற்கனவே முன்னாடி நீங்கள் கொடுத்த தகவல் எல்லாமே அப்படியே இருக்கும். இது நீங்கள் எல்லாத்தையும் சரி பாருங்கள். எதுவும் நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுடைய நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் எதுவும் நீங்கள் மாடிஃபை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிங்க. முதல்ல நீங்கள் ப்ரீவியில் போய் ஓடிஆரில் போய் நீங்கள் இதை வந்து நீங்கள் திருப்தி பண்ணிக்கலாம். கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்ன்னு கொடுக்குறேங்க. இதில் உங்கள் பேர் நீங்கள் கொடுக்கணும். இப்போ இன்சியல் இங்கே கொடுங்க. அதுக்கடுத்து உங்கள் பிறந்த தேதி கேட்குறாங்க. உங்கள் பிறந்த தேதியை கொடுத்துருங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஜெண்டர் என்ன அதை கொடுங்க. என்ன நீங்கள் கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி கொடுங்க. அதுக்கடுத்து உங்கள் ஃபோன் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த டிக் பாக்ஸ் டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸ் நீங்கள் மாற்றுறா இருந்தால் அட்ரஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா டிக் பாக்ஸ் டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கு கேட்குறாங்க நீங்கள் ஆதரவற்ற விதவியா இருந்தால் விதவி கொடுங்க, எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுங்க. அதுக்கு மாற்றுத்திறனாளி கேட்குறாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளி இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க, இல்லாட்டி இல்லை நோ கொடுங்க. அதுக்கு முன்னாள் இராணுவத்தினர் கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்கன்னா இதுன்னு கொடுத்துருங்க. போட்டு டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் அரசு பணியாளர்னு கேட்குறாங்க. அது எது உங்களுக்கு அதை கொடுங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அதுக்கு பணி நிலை கேட்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வேர் யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசு பார்த்து இதர முகாம் திறமையாக கொள்ளும் முழுமையாக வந்து நிரந்தரமாக இதில் எஸ் முன்னாடி நோ கொடுத்துருங்க. உங்கள் மேலே இது கேஸுக்கான்னு கேட்குறாங்க. கேஸ் இருந்துச்சுன்னா ஆம் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க.
பிசிக்கல் நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட உறவு தகுதி பெற்றுள்ளீர்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் அறிவிப்பின்படி நிர்ணயிக்கப்பட்ட பார்வை திறன் பெற்றுள்ளீர்களான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அதுக்கடுத்து நீங்கள் 1:2 மனைவி இருக்கிறான்னு கேட்குறாங்க. அப்படின்னா எஸ்னா எஸ் கொடுங்க, நோன்னா நோன்னு கொடுங்க. எஸ் இன்னும் இல்லை இல்லை கொடுத்துருங்க. சேவ் வந்து கண்ணீர் கொடுத்துருங்க. திருப்பி அதே மாதிரி கேட்பாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எதோ செலக்ட் பண்ணிக்கணும், அதே அப்படியே இருக்கட்டும், மாற்றிடக்கூடாது. நீங்கள் எதுவும் மாற்றக்கூடாது. அதுக்கடுத்து உங்களுடைய எஸ்எல்சி உடைய தேர்வு முடிவு வெளியே தேதி கேட்குறாங்க. அந்த தேதி நீங்கள் கொடுங்க. அதுக்கடுத்து என்ன போர்டு நீங்கள் கேட்குறாங்க. ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு, இந்த மெட்ரிகுலேஷனா மெட்ரிகுலேஷன் என்ன போர்டோ அந்த போர்டை கொடுத்துங்க. அது சர்டிஃபிகேட் என்ன கொடுங்க. தமிழ்லேயே ஒரு பாடம் எடுத்து படிச்சிக்கணும்னு கேட்குறாங்க. தமிழில் ஒரு பாடம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா +2 கேட்குறாங்க. +2ல 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சிங்கனாலும் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். டீச்சர் ட்ரைனிங் 10th முடிச்சுட்டு நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணுங்கள். இந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கல, நீங்கள் டைரெக்டாக நீங்கள் 11th 12th போனீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு முதன்மை பாடம் கேட்குறாங்க. இதில் என்ன நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி பாட்டனி ஜியாலஜி படிச்சிங்கன்னா இதை செலக்ட் பண்ணுங்கள். அல்லது இதில் படிச்சிங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அல்லது அது எதுவுமே வரலன்னா அதர் சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சதுனால இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து தேர்வு பல்கலை குழுமம்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு குழுமம் பல்கலைக்கழகம். +2 எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். நான் வந்து ஸ்டேட் போர்டு படிச்சதுனால ஸ்டேட் போர்டு கொடுத்துருக்கேன். சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். அதுக்கடுத்து தமிழே ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளீங்களான்னு கேட்குறாங்க. தமிழில் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த நீங்கள் ஃபுல்லாக பண்ண வேண்டியது வரும். ஐடிஐ நீங்கள் படிக்கலாம், அப்படி விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இன் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் குவாலிஃபிகேஷன். டெலிஃபோன் இது ஆப்ரேட்டர் படிச்சிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், அப்படி இல்லை அப்படியே விட்டுருங்க. அதே மாதிரி டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோக்குள்ள காலங்களை நீங்கள் ஃபுல் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி டிப்ளமோ வந்து பிஜி டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபுல் பண்ணுங்கள். அதுக்கு யூஜி படிச்சிருந்தீங்கன்னா யூஜி நீங்கள் இதை ஃபுல் பண்ணணும். அதுக்கு இளநிலை பட்டப்படிப்பின் பெயர். இதில் என்னென்ன படிச்சீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு முதன்மை பாடத்தின் பெயர். இதில் என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வு குழுமம் பரிசீலிக்கலாம். எந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் கொடுக்கணும்.
அதுக்கு சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். அதுக்கு தமிழ்ல ஒரு பாடமா எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்கான்னு கேட்குறாங்க. தமிழ்ல நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தமிழ் எஸ் போடுங்க, அப்படி இல்லைன்னா நோ போடுங்க. அதுக்கு ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அப்படி விட்டுருங்க. அதுக்கு பிஜி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா அதே மாதிரி நீங்க இதை நீங்க ஃபுல் பண்ணுங்க. அதே மாதிரி இன்டெகிரேட் கோர்ஸ் 5 வருஷம் கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க ஃபுல் பண்ணுங்க. அதுக்கு எம்ஃபில் படிச்சிருந்தீங்கன்னா எம்ஃபில் ஃபுல் பண்ணுங்க. பிஹெச்டி படிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி ஃபுல் பண்ணுங்க. கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன் டீச்சர்ஸ் கேட்குறாங்க. இதில் வந்து செலக்ட் பண்ணுங்க, எஸ் கொடுத்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படின்னு சொல்லி நோ கொடுத்துருங்க. அப்படி நோ கொடுத்தீங்கன்னா அதில் இந்த போஸ்ட்டுக்குலாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. நோ நாட் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் இன்சியல் இன் ஸ்லாட் நம்பர் 21 and 24 ஆஃப் 5/2 ஆஃப் த நோட்டிஃபிகேஷன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் குவாலிஃபிகேஷன் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லாட்டி நோ கொடுங்க. அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரு இல்லாட்டி டிப்ளமோ கம்ப்யூட்டர் ஏதாச்சும் நீங்கள் படிச்சிருந்தீங்க இதில் போட்டுருக்காங்க, இதில் படித்து பார்த்துருக்கீங்க. ஏதாச்சும் நீங்கள் இதில் படிச்சிருந்தீங்கன்னா இதில் எஸ் கொடுங்க, அப்படி இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டிங்கன்னா அதே மாதிரி தான் அவங்களும் இதில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்த்துக்குங்க, பார்த்துட்டு எஸ் கொடுத்துருங்க. அதுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதாவது படிச்சிருக்கீங்களா, அதை டைப் ரைட்டிங் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. அதுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இது வந்து பண்பாடு குறைபாடுள்ளவங்களுக்கு அது தேவைப்படும். அது எப்படின்னா நீங்கள் எஸ் கொடுங்க, அப்படி இல்லாட்டி இல்லைன்னு கொடுத்துருங்க. அதுக்கு வால் சர்வீஸ் இது வந்து நோ கொடுத்துருங்க. அதுக்கு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க, எஸ் கொடுத்துருங்க. அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை தமிழ் பயிற்று மொழியில் பயின்றதுக்கான பிஎஸ்டிஎம் ஒதுக்கீடு கோருகிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ன இதுக்குலாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. 10th வச்சுருக்கீங்களா, 12th இருக்கா, யூஜிக்கு இருக்கான்னு கேட்குறாங்க. எதுக்கு வச்சுருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் டிக் அடிங்க, அப்படி இல்லைன்னா விட்டுருங்க. நீங்கள் 10th மட்டும் வச்சுருந்தீங்கன்னாலும் 10th மட்டும் டிக் அடிங்க. இப்போ 10th 12th ரெண்டுக்குமே வச்சுக்கிங்கன்னா 2 டிக் வச்சுட்டு ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. இதில் போய் நீங்கள் இந்த 1ஆவதுலேருந்து 12வது வரைக்கும் கேட்பாங்க. நீங்கள் எது டிக் வச்சு அதெல்லாம் 10னா 10 மட்டும் கேட்பாங்க. 12 12th ஹையர் செகண்டரி டிக் வச்சுருந்தீங்கன்னா ஹையர் செகண்டரி வரைக்கும் கேட்பாங்க. நீங்கள் 1ஆவதுலேருந்து 10வது வரைக்கும் எது படிச்சிருக்கீங்களோ அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் தான் அதில் கொடுக்க வேண்டியது வரும். இதை கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோடு ரெகுலராக ப்ரைவேட்டானு கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எந்த வசதியிலேருந்து எந்த வசதி நீங்கள் படிச்சிங்க. அதுக்கடுத்து மீடியம் தமிழ் வந்திருக்கும். அதுக்கடுத்து யார் உங்களுக்கு கொடுத்தது யாருன்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஃபுல் பண்ண வேண்டிய வரும். நான் வந்து பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்ததுனால எனக்கு அது தேவையில்லை. அதனால் நான் வந்து இந்தியன் சொல்லி கொடுத்துறேன். இந்தியன் கொடுத்து எதுவுமே வராது. பாக்ஸ் டிக்கெட்ஸ்க்கு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதாவது தேர்வு மையம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளே எந்த ஊர் வேணுமோ அந்த ஊரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அது செகண்ட் ஆப்ஷனு செகண்ட் ஆப்ஷன் எந்த ஊர் வேணுமோ அந்த ஊரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த விண்ணப்பத்துக்கான கட்டண சலுகையை பெற விரும்புகிறீங்களா, இல்லைன்னு கொடுத்துருங்க. இந்த பாக்ஸ் டிக் வச்சுட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திஸ் பேஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ, இதுலேயே நான் அப்லோட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஏதாச்சும் அப்லோட் பண்ண வந்துச்சுன்னா 200 கேபிக்குள்ளே நீங்கள் இருக்கணும். டாக்குமெண்ட் எல்லாமே வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். நமக்கு அப்லோட் பண்ண தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்கனவே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ண தேட்டாது. இந்த புதுசாக பற்றி நீங்கள் போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை பண்ணும்போது நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டி வரும். இப்போ ஒவ்வொரு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 200 கேபியில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு தேவையில்லாதனால நம்ம அடுத்தது சேவ் அண்ட் கணினி போயிடலாம். இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். இங்கே திருப்பி இங்கே எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் இருக்கும். இந்த டிக் பாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிக் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோ அதை நீங்கள் டிக் பாக்ஸ் கொடுத்துட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. திருப்பி அதை எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி ஃபைனலி சப்மிட் கொடுத்துருங்க. இதை எடிட் பண்ணுறதா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். தப்பு இது பண்ணியிருந்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல் எபோ எல்லாமே போஸ்டிங் வேணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட் காமிக்கிறாங்க. இதில் வந்து எல்லாமே நீங்கள் ஃபுல் பண்ண வேண்டி வரும். நான் வந்து 2வது ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணனால எனக்கு அது தேவையில்லை, காமிக்கல. அதனால் இங்கே எல்லாமே நீல் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஃபைனல் சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். உங்களால் வழங்கப்பட்ட முக்கிய தகவல் மீண்டும் சரிபார்க்கும் பொருட்டு பின்வரும் திரையில் காட்டப்படும் சொல்கிறாங்க. திருப்பி இன்னொரு தடவை காமிப்பாங்க. திருப்பி இன்னொரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உறுதிமொழி கொடுத்துட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோ கொடுத்துட்டு இந்த டிக் பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இங்கேயும் டிக்கு கொடுத்துட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இன்னொரு தடவை விரும்பி கேட்போம். கொடுத்துட்டு பேமெண்ட் போயிடலாம். நம்ம பேமெண்ட் எஸ்பிஐ கேட்வே கொடுத்துருங்க. ரைட் பேமெண்ட் ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துருங்க. டெபிட் கார்டு கொடுத்துருங்க. ப்ரொசீட் பே நவ் சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. பணம் கட்டும்போது எதுவும் பிரச்சனை இருந்தாலோ அல்லது பணம் கட்டும்போது பாதிலே உங்களுக்கு இருந்தாலும் ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேணாம். அதை நீங்கள் லாக் அவுட் பண்ணிடுங்க. லாக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜில் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்க. நீங்கள் ஓகே கொடுங்க. நீங்கள் ஓகே கொடுத்த உடனே இங்கே பார்த்தீங்கன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே ஏற்கனவே பதிவு செய்து வேண்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுங்க.
உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுங்க. இங்கே வந்து ரெண்டையும் கூட்டுங்க. கூட்டி என்ன ஆன்சர் வந்து ஆன்சரை கொடுத்து சப்மிட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். நம்ம இப்போ அப்ளிகேஷன் போட்டது உள்ள இதே இந்த கரண்ட் அப்ளிகேஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா கீழே வந்து நாட் ஜெனரேட்டடு கன்ஃபார்ம்டு பட் நாட் பெய்டுன்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம இன்னும் பணம் கட்டாதனால உங்களுக்கு நாட் பெய்டு ஆனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, பட் நாட் பெய்டுன்னு சொல்லி வந்துச்சு. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஆம் எஸ் கொடுங்க. திருப்பி நீங்கள் என்ன செய்யணும், இதை ஸ்வைப் பேமெண்ட் கேட் செலக்ட் பண்ணுங்க. எஸ்பிஐ நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஆன்லைனில் செலக்ட் பண்ணுங்க. டெபிட் கார்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ரொசீட் டு பே கிளிக் பண்ணுங்க. நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் காமிக்கும். பே நவ் அண்டு சப்மிட் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுங்க. எஸ்பிஐ பேங்க்கு போயிடும். அது விட்டு அதர் பேங்க்கு போனாலும் அதர் பேங்க் நெட் பேங்கிங் போய்க்கலாம். நீங்கள் வந்து ரூபே கார்டு கிரெடிட் கார்டு மூலிமா நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா கட்டினீங்கன்னா ₹13.87 எக்ஸ்ட்ரா வரும். நான் வந்து எஸ்பிஐ நெட் பேங்கிங்கில் போகிறேன். உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்கணும். அமௌண்ட் காமிக்கும். நம்ம எதுக்கு பணம் கட்டுறோம்னு காமிக்கும். கீழே வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. உங்களுக்கு செல்லுக்கு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணணும். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணணும். அதாவே உங்களுக்கு ரீட் ஆகணும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக பேமெண்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துருச்சு நமக்கு. அவ்வளோதான், பேமெண்ட் கட்டியாச்சு. நம்ம ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பிரிண்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இது வெற்றிகரமாக நம்ம வந்து டிஎன்பிசி குரூப் 4 ஃபார்மாக வந்து அப்ளிகேஷன் வந்து வெற்றிகரமாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு. பணமும் கட்டியாச்சு. திருப்பி நீங்கள் ஹோமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பணம் கட்டின ரசீது வந்துருச்சு. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி வந்துருச்சு. இந்த ஐடி நம்ம சுகாமாக வச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளை பண்ணுறது இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. லிங்க்கில் நீங்கள் ஜாயின் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தாலோ அல்லது ஃபோட்டோவை எதுவும் உங்களுக்கு கிராப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ரிப்ளை பண்ணி உங்களுடைய டவுட்டை நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா
இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் எடுத்துட்டு நீங்கள் புதுசாக பார்க்க வந்தீங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அதில் ஆள் கொடுங்க. அப்போதே நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட்டாக வந்துக்கிட்டு இருக்கும். இது போன டெக் சம்பந்தப்பட்டமான வீடியோ அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். வேறு ஏதோ சந்தேகம் வந்தாலும் நீங்கள் டெலிகிராம் சேனலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மீண்டும் புத்தம்புது வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.